ஸோ இப்போ ரீசெண்டாக போக்கோ F1 ரிவ்யூ C4 டெக் தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு அந்த ஃபோனில் நிறைய விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் பசங்கிட்டலாம் அதை பற்றி பேசின்னு இருக்கல ஒரு சில விஷயம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ F2ல இந்த சேஞ்சஸ்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம்னு நினச்சேன், உங்கள் கூடயும் என்னோடய தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ கைஸ், இதெல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சும்மா ஒரு பாப்அப் கேமரா வேணும், இல்லை ஃபோன் 15,000 லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக்காக கிடையாது. இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே போக்கோவால் ரியலிஸ்டிக்காக ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இது C4 டெக் தமிழ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ நம்பர் 1, பில்ட். இப்போ போக்கோ F1ஓட பில்ட் ஓகே, எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த இன்ஹேண்ட் ஃபீல் இன்னும் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸ் சாண்ட்விச் பில்ட்லாம் நான் கேட்கல. இந்த ப்ரைஸிங்க்கு போக்கோ அதெல்லாம் கொடுக்கறது கஷ்டம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் பழைய Mi 4ல் இருந்த மாதிரி பில்ட், சைடில் மெட்டல், பேக்கில் சக்ஷன் கப் வச்சு ரிமூவ் பண்ணி மாற்றுற மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்ஸ் ஆப்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வுட் ஆப்ஷன் இல்லை ஜீன்ஸ் ஆப்ஷன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இது ப்ரைஸை அதிகமாக்காது. அதே சமயத்தில் ஆக்சுவலாக போக்கோக்கு ஓவரால் ஃபோனோட ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஏன்னா இந்த மாதிரி ஆக்சசரி சேல்ஸை வச்சு நிறைய சேல்ஸ் ஆகலை, ப்ராஃபிட்ஸ் அதில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போக்கோ இன்னும் ரேட்டு கம்மியாக அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு வர முடியும், நல்லா அக்ரெசிவான ப்ரைஸிங் கொடுக்க முடியும். நீங்களே சொல்லுங்கள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்ஸ் ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா 500 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அட்லீஸ்ட் 1-2 வாங்க மாட்டிங்களா? நான் கண்டிப்பாக வாங்குவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெண்டாவது, ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD ஸ்லாட். இது ஜெர்மனியோட C4 டெக்கில் நாங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஜெர்மனியும் அதுதான் சொல்லிட்டு இருந்தார். போக்கோ F1ல் ட்ரிபிள் ஸ்லாட் எடுத்துகிட்டு வரணும், 2 சிம், ஒரு மைக்ரோ SD டெடிகேட்டடாக எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சோம். கடைசி நேரத்தில் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்ததுனால பண்ண முடியல அப்படின்னு. ஸோ போக்கோ F2ல் அதை எடுத்துகிட்டு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்தியாவில் நிறைய பேர் ஜியோ சிம் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு நம்ம ஜியோ நம்பரே தெரியாது, ஆனாலும் யூஸ் பண்ணுறோம். அந்தளவுக்கு ஜியோ நம்பரே தெரியாமல் யூஸ் பண்ணல. கண்டிப்பாக ஜியோக்கு போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இல்லை, ஜியோ பிரைமரி சிம்மாக யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் ரெடியாக இல்லை. ஸோ மோஸ்ட்டாக நிறைய பேர் இந்த பாயிண்டில் 2 சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கையில் மைக்ரோ SD யூஸ் பண்ணணுன்னா டெடிகேட்டடாக கொடுத்தா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மூணாவது, மேனுவல் மோட் வீடியோக்கு. ஸோ இது ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயம் கிடையாது, பண்ணுறது கஷ்டம் கிடையாது. இன்றைக்கி வெறும் 1-2 பிராண்ட் தான் இந்த ஃபீச்சரே கொடுக்குறாங்க. போக்கோவில் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இல்லை. இதை கொடுத்தா ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா OnePlus மாதிரி ஒரு பிராண்ட் கூட மேனுவல் வீடியோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறதில்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 4K 60 FPS அந்த மாதிரி ஹார்ட்வேர் எதெல்லாம் அலோவ் பண்ணுதோ, இன்றைக்கி ஒரு Snapdragon 845 சிப்பால் 4K 60 FPS சப்போர்ட் பண்ண முடியும். ஆனால் போக்கோ அந்த ஃபீச்சரை கொடுக்கல. வீடியோவே மொத்தத்தில் F1ல் கொஞ்சம் பெருசாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஸோ போக்கோ இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் வீடியோ கொடுத்தா F2ல் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நாலாவது, போக்கோ ஃபோன் F2 Android One ப்ரோக்ராமில் லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ போக்கோ ஃபோன் F2 அப்படிங்கிறது, போக்கோ ஃபோன் அப்படிங்கிறது குளோபலாக உள்ள நேம். இந்தியாவில் போக்கோங்கிற பிராண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் எதுக்கு 2 டிஃப்ரெண்ட் பிராண்ட் நேம்ஸ் யூஸ் பண்ணுறாங்கிறதுக்கு மெயினாக பெருசாக அவங்க எதுவும் ஆன்சர் கொடுக்கல. பட் இந்தியாவில் உள்ள ஃபோன் ரொம்பவே அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. குளோபல் ப்ரைஸிங்கோட இந்தியாவில் ரொம்பவே அக்ரெசிவான ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ யூரோப் மாதிரி ஒரு மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோடு விட்டாங்கன்னா இன்னும் ஃபோன் சேல்ஸ் அதிகமாகும். ஸோ ப்ரொடக்ஷன் அதிகமாக அவங்க பண்ண முடியும். போக்கோவோட பிராண்டிங் இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அட்லீஸ்ட் அந்த போக்கோ ஃபோனை ஆண்ட்ராய்டில் எடுத்துகிட்டு, ஸ்டாக் ஆண்ட்ராய்டோடு எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். போக்கோ F2வையும் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இந்தியாவில் விற்கிற ஃபோனும் ஸ்டாக்கில் வந்துச்சுன்னா நிறைய பேர் வாங்குவாங்க. பட் இந்தியாவில் அவ்வளோ அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணையில் MIUIயை விட்டுட்டு ஸ்டாக் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பூட்லோடர் அன்லாக்ஸ் 3 நாளில் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் போக்கோ F1லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி போக்கோ ஃபோன் F2 மட்டும் Android Oneல எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா யாருக்காவது ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சா அவங்க கிராஸ் ஃப்ளாஷ் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் விட்டுருங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும், அவ்வளோதான் சொல்ல வரேன். அஞ்சாவது, ஃபைனலாக 15,000 ரூபா ப்ரைஸ். ஓகே, ரியலிஸ்டிக்னு சொல்லிட்டோம், அது சொல்ல முடியாது. ஃப்ளாஷு சரி, அதுவும் பேச முடியாது கைஸ். ஓகே, ரியலிஸ்டிக்காக எனக்கு கொஞ்சம் ஃபோனை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஒயிட் வைன் இஷ்யூ, F1ல் HD கான்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது, Amazon Prime, Netflixலலாம் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கக்கூடாது ஆக்சுவலாக ஒரு லான்ச் ஃபோனில். ஸ்பீக்கர் இஷ்யூஸ் இதெல்லாம் ஒரு லான்ச் ஆகிற ஃபைனல் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடாது. எனக்கு புரியுது, F1 ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராடக்ட் போக்கோக்கு மற்ற ஃபோன்ஸோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச்சஸோட மற்ற பிராண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச்சஸோட கம்பேர் பண்ணையில் இதில் ரொம்பவே இஷ்யூஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஆனாலும் ஓவரால் ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எசென்ஷியல் ஃபோன்
எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் பர்சனலாக அதை யூஸ் பண்ணதில்லை, பட் உள்ள எல்லா ரிப்போர்ட்ஸையும் வச்சு பார்க்கல. ஸ்டார்டிங்கில் ஃபோன் லான்ச் ஆகலை, கேமராவில் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அதை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் இனிஷியலாகவே நிறைய பேட் கவரேஜ் இருந்ததுனால நிறைய கன்சியூமர்ஸ் அதை வாங்கவே இல்லை. ரேட் இன்றைக்கி ட்ராப் ஆகிக்கிட்டே இருக்குது. டிமாண்ட் டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு நிலமை வந்து போக்கோக்கு வராமல் இருக்கிறதுக்கு அவங்க தான் பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் டெஸ்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ திருப்பி ரீகேப் பண்ணுறதுக்கு, ஒரு கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி பில்ட், டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி, வீடியோக்கு பெட்டர் சப்போர்ட், Android One அட்லீஸ்ட் குளோபல் லான்ச்சில், ப்ளஸ் இன்னும் குவாலிட்டி கண்ட்ரோல் பெட்டரா. இந்த 5 மேஜர் சேஞ்ச் தான் F2ல எடுத்துகிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேறு ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா என்ன சேஞ்ச் எடுத்துகிட்டு வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிக்கலனா, பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான்ஸ் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.